தான் இருக்கிறாங்க அப்படின்றத முதல் முறையா அதிமுகவை நேற்று கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இல்ல தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியல நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில் இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்க டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்து தான் வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதிது கிடையாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்யறேன் பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தி அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது. ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லை திமுக வெற்றி பெறும்னு. அதனாலதான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பெரியவர் ராமதாஸை சேர்க்கலாமா வேண்டாமா, அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். நான் பாலர் டிஎம்கே போட்டுட்டேன்னு சொல்றாரு.